புருவ மத்தியிலே நினைவை செலுத்தி ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாட்சி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் கண்ணின் நினைவை நம் பூமியின் வடக்கு திசையில் துருவ பகுதி வழியாக நினைவை செலுத்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாக பேரருள் பேரொளியாக என்றும் 16 என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்தி கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது புருவ மத்தியில் நினைவை செலுத்தி உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள இரத்த நாளங்களிலே கலந்து அதில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் நினைவுகளை சப்தரிஷி மண்டலங்களில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் மகரிஷிகளின் வாழ் நினைவை செலுத்தி எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து இந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது ஞான குருவர்கள் எண்ணில் அடங்காதோர் அங்கே ரிஷிகள் உள்ளார்கள். அத்தனை பேரையும் சொல்லியோ அல்லது நினைவுபடுத்தியோ நாம் எடுக்க வேண்டியதில்லை. மகரிஷிகள் என்று பொதுவாக நம் நினைவை செலுத்தி எடுத்தாலே குருவினுடைய துணையால் அந்த உயிரான ஈசனிடம் வேண்டி அவர்களுடைய அருள் சக்தி பெற வேண்டும் என்று சப்தரிஷி மண்டலங்களின் நினைவை செலுத்தி ஏங்கி எடுக்கப்படும் பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வியாசகர், வான்மீகி, போகர், கொங்கணவர், பிருகு, அத்திரி, கோலமா மகரிஷி, மாமகரிஷி, ஈஸ்வராய குருவர், அகஸ்தியர், இப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தங்களுக்குள் தீமைகளை வென்ற, தீமைகளை நீக்கிய, தங்கள் உணர்வுகள் அனைத்தையும் உயிரோடு ஒன்றை செய்து உணர்வுகள் அனைத்தையும் எத்தகைய பகைமை இல்லாது ஏகாந்த உணர்வாக அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்து இந்த காற்று மண்டலத்திலே பரவி இருக்கும் அந்த மகரிஷியுடைய உணர்வுகள் அனைத்தையுமே நாம் பெற முடியும். அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற்று
எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரன். அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தியால் எங்கள் பேச்சும் மூச்சும் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியாக எங்களுடைய மூச்சும் பேச்சும் அமைந்திட அருள்வாய் ஈஸ்வரன். மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழும் அருள் சக்தியும் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். அன்றாட வாழ்க்கையில் நாம் காலையிலிருந்து இரவு வரை யாரையெல்லாம் சந்தித்தோமோ, எதையெல்லாம் நமக்குள் பதிவாக்கினோமோ, எத்தனையோ உணர்வுகளை எண்ணில் அடங்காத நிலைகள் நமக்குள் கவர்ந்தமோ, அவைகள் அனைத்திலும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இந்த மகரிஷிகளுடைய அருள் சக்திகளும் அது இணைந்து எங்களுக்குள் அது பகமையற்ற நிலையாக அருள் சக்திகளாக, அருள் உணர்வுகளாக, ஒளியான உணர்வுகளாக எங்களுக்குள் உருவாகிட அருள்வாய் ஈஸ்வரா என்று நமக்கு தெரிந்த வரையில் எதையெல்லாம் நாம் நினைவுபடுத்த முடியுமோ எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும், எல்லா உணர்வுகளிலும் எல்லா நினைவுகளிலும் அது படர வேண்டும் என்று என்னுடைய குரு இதைத்தான் தீமைகளை நீக்கக்கூடிய இதுபோன்ற ஒரு பயிற்சியை நன்மை செய்யக்கூடிய சக்தியாக, ஒளியான உணர்வாக மாற்றக்கூடிய சக்தியாக அதை உருவாக்குவதற்கு ஆங்கிலத்தில் சொல்வது போன்று ஒரு புரோகிராம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆக இரவு நேரம் நாம் இதை நிதானமாக பொறுமையாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி எடுக்கக்கூடிய இந்த பயிற்சியிலேயே அன்றாட வாழ்க்கையில் நாம் எதை பார்த்து கோபப்பட்டோம், எதை பார்த்து வேதனைப்பட்டோம், எதனால் நம்முடைய இன்றைய காரியங்கள் நல்லதானது, எதனால் நம்முடைய இன்றைய காரியங்கள் அது எதிர்நிலையாக அல்லது நாம் எண்ணியபடி நடக்காமல் போனது, நண்பர்களோ மற்றவர்களுக்கோ உறவினர்களுக்கோ நம்மை அறியாது அவர்களால் நாம் நினைவை செலுத்தும் பொழுது பகைமை உணர்வுகள் எதனால் தோன்றியது, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், ஆனால் நாம் எதை செய்தோம், நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கப்பில்லை என்று சொல்வது போன்று இந்த கணக்குகளை நாம் பார்த்து குருநாதர் நமக்கு கொடுத்த வாசகங்கள் பிரகாரம் நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம், ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக வணங்குவோம், இந்த உடலை ஆலயம் என்று மதிப்போம். ஏனென்றால் நாம் எண்ணும் நல்ல குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம் என்று இத்தனையும் நாம் சொல்லுகின்றோம். அவை அந்த இடத்திலே அந்த நல்ல எண்ணத்தை
நம்மால் எண்ண முடியாதபடி அல்லது செயல்படுத்த முடியாதபடி எதனால் நம்முடைய சிந்தனைகள் மாறியது என்பதை அந்த சிந்திக்கக்கூடிய சக்தியாக இந்த இரவு நேரம் நாம் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது மன அமைதி கொண்டு, சரி, இன்று இவ்வாறு நம்முடைய சந்தர்ப்பம் நம்மை அவ்வாறு இயக்கிவிட்டது, இனி நாளை நான் செய்வது எனக்குள் அருள் உணர்வாக அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பகைமைகள் உருவாகாது, கோபமோ வேதனையோ இது போன்று உருவாகாது. என்னை புனிதப்படுத்தக்கூடிய சக்தியாக நாளை எனக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும். என் பார்வை அனைவரையும் அந்த அருள் வழியில் அழைத்து செல்ல வேண்டும். நான் மற்றவரை பார்க்கும் பொழுதெல்லாம் மகரிஷிகள் ஞானிகள் எவ்வாறு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அவர் விண்ணினுடைய ஆற்றல்களை மேல் நோக்கிய சுவாசமாக எடுத்து அந்த அருளை அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு நல்ல உணர்வாக அந்த வலுகொண்டதாக அவர்கள் பாய்ச்சி பழகினார்களோ, இதை போன்று நாங்களும் எங்களை சந்திக்கும் அனைவருக்கும், நாங்கள் பார்க்கும் அனைத்திலும் அந்த உயர்ந்த சக்தியாக படர வேண்டும். என்பதை நாம் சற்று சிந்தித்து ஞான குருவின் பால் நினைவை செலுத்தி, மகரிஷிகளின் பால் நினைவை செலுத்தி, நம் கண்ணின் நினைவை அவர்களுடன் ஒன்றை செய்து அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் இதை சிறுக சிறுக நாம் சிந்தித்து நமக்குள் பேரன்பை, அந்த பேரருளை வளர்க்கக்கூடியதாக நாம் இந்த அமைதி கொண்டு ஆத்ம சுத்தி செய்யும் நேரங்களிலே அந்த சக்தி வாய்ந்த உணர்வாக நாம் இனி நடப்பது, நாளை நான் செய்வது எல்லோருக்கும் நன்மை பயப்பதாக அமைய வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். ஏன் இதை குருநாதர் தெளிவாக இவ்வாறெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், நன்மை செய்யக்கூடிய நிலைகள் நான் எங்கு சென்றாலும் அதில் எத்தனையோ எதிர்மறையான மற்றவர்களுக்கு அதனால் இடையூறுகள் வரும்பொழுது நமக்கு இடைஞ்சல் செய்யும் நோக்கத்திலேயே நம்மை அணுகி வருவார்கள். நன்மை செய்ய வேண்டும் என்று சென்றாலே இத்தகைய தீமைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அதனால்தான் நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் என்று நமது குருநாதர் இந்த வாக்காக கொடுத்துள்ளார்கள். நாம் அன்பை செலுத்துகின்றோம், பண்புடன் பேசுகின்றோம். ஆனால் மற்றவர்கள் எரிச்சலோடு அல்லது ஒரு அலட்சியத்தோடு அல்லது நம்மை மதிக்காத வண்ணம் அல்லது கேலியாக, கிண்டலாக அல்லது எத்தனை வகைகளில் நம்மை பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உணர்வு, அதுவும் குறிப்பாக நமக்கு வேண்டிய நெருங்கிய சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது அன்றாடம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நாம் அடிக்கடி சந்திப்பவர்களோ இவ்வாறெல்லாம் திடீரென்று எதிர்மறையாக பேசிவிட்டால் நாம் அன்பாக, பண்பாக, உயர்ந்த நோக்கத்தோடு பேசுகிறோம், இவர்கள் இப்படி பேசுகின்றார்கள் என்று அந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக மாறி நம்முடைய நல்ல பண்புகளை இழக்க செய்துவிடும். அந்த நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் சோர்வடைந்து விடுகின்றது. அதனால்தான் நமது ஞான குரு அவர்கள் உங்களுக்கு அந்த மகா ஞானிகளுடைய அருள் சக்திகளை உரமாக ஏற்றிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு விஷச்செடி அதனுடைய விஷமான உணர்வுகளை அது பரப்பப்படும் பொழுது அருகிலே மற்ற நல்ல செடிகள் எதையுமே அது வளர விடாது. இது போன்றுதான் இப்பொழுது சொன்ன மாதிரி திடீரென்று எதிர்மறையான உணர்வுகளை நாம் சந்திக்கப்பட போகும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் சோர்வடைந்து விடுகின்றது, வேதனை வந்து விடுகின்றது. அந்த வேதனை வந்த பின் நாம் எவ்வளவுதான் அன்பு கொண்டு, பண்பு கொண்டு உயர்ந்த நிலைகளை செயல்படுத்துகின்றோம். நான் நல்லதைத்தானே சொன்னேன், அமைதியாகத்தானே சொன்னேன், தெளிவாகத்தானே சொன்னேன், புரியும்படியாகத்தானே சொன்னேன், ஏன் இப்படி பேசுகின்றார்கள், ஏன் இப்படி செய்கின்றார்கள், ஏன் இப்படி நல்லதற்கு இடைஞ்சல் செய்கிறார்கள் என்று மீண்டும் மீண்டும்
அவர்களுடைய நினைவு, அவருடைய உணர்வு, அதுவே நம் நினைவுக்கு வரும் பொழுது அந்த விஷச்செடியினால் நல்ல செடி அதற்குண்டான சக்தி இழக்கப்படுவது போன்று நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அதற்குண்டான சக்தி இல்லாதபடி வாடி விடுகின்றது. அது வாடிவிடக்கூடாது என்றால், வாடிவிட்டால் அவர்கள் எரிச்சலாக பேசுவது போன்று, அவர்கள் கோபமாக பேசுவது போன்று, அல்லது அவர்கள் மதிப்பில்லாமல் பேசுவது போன்று நம்மையும் அந்த சொல்லிலே இனிமையற்று அதிகாரமாகவோ அல்லது அவர்களை குற்றம் சொல்லும் இந்த நோக்கத்தில் நம்முடைய துணி, நம்முடைய முக பாவனைகள், கண் பாவை ஒளிகள் எல்லாமே மாறிவிடும். பின் இதையெல்லாம் ஆன பின் நாம் ஞானிகளையோ ரிஷிகளையோ இந்த தியானத்தையோ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் இந்த எண்ணங்கள் சிதறிய பின் நம்மால் அதை கொண்டு செலுத்துவது கஷ்டமாகிவிடும். அதே சமயத்தில் இத்தகைய உணர்வுகள் சிறுக சிறுக வளர்ந்துவிட்டால் நம்மை மற்றவர்கள் அவ்வாறு பேசினார்கள் என்பது நம் உடலுக்குள் இந்த அணுக்கள் விளைந்து நமக்குள் போராகி நமக்குள்ளே எதிரி வந்துவிடும். ஏனென்றால் எதிரி வெளியிலே அல்ல, நமக்குள்ளே வந்து விடுகின்றது. அதனால்தான் குரு இந்த ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை என் பார்வை, என் சொல், என் செயல் புனிதம் பெற வேண்டும். அந்த மகரிஷியின் அருள்சக்தியால் என்னை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அந்த அருள் உணர்வுகள் கிடைத்து மகிழ்ந்து வாழ்ந்திடும் உணர்வுகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் பொருளறிந்து செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உண்மையை உணர வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். என்று இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நம் உயிரை நினைவு கொண்டு வந்து புருவ மத்தியிலிருந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியும் மகர்ஷி நல் சக்திகளையும் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக, ஒரு பழக்கமாக நம்மளுடைய நினைவுகளை அதைத்தான் புரோகிராம் என்று சொல்லுகின்றார். இப்படி ஒரு தீமைகளை நீக்கக்கூடிய ஒரு புரோகிராம் நாம் செய்து வைத்தால்தான் எதிர்மறையான உணர்வுகள் வந்தாலே அதை உடனே நமக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நினைவு வரும். ஏனென்றால் ஆத்ம சுத்தி செய்யும் நேரத்தில் மட்டும் அல்லது தியானம் செய்யும் நேரத்தில் மட்டும் நாம் நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொண்டால் அதனால் பலன் இல்லை. இது பயிற்சி. இந்த பயிற்சி கொண்டு நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய நினைவுபடுத்தி செய்யக்கூடிய இந்த பயிற்சி மூலமாக அன்றாட வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பத்தில் மாறுபாடான நேரத்திலே இந்த நினைவு அங்கே வர வேண்டும். இந்த நினைவை நாம் அங்கே கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த பதிவை இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய அதைத்தான் ஏகாந்த உணர்வு என்று சொல்வது. எல்லோருக்கும் அந்த மகரிஷி நல்சக்தி கிடைக்க வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் அழுத்த நிறுத்தமாக, ஆழமாக, மிக மிக வலுகொண்டதாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்னால் மகரிஷிகளின் அருள்சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நான் பார்க்கும் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று இந்த மகரிஷி நல்சக்தி அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற இந்த நினைவு, இந்த உணர்வு நம் ஆன்மாவிலே வலுவாக சக்தி வாய்ந்ததாக பெருக்கி இதையே பாய்ச்சிக் கொண்டிருந்தால், இதையே செலுத்திக் கொண்டிருந்தால் நம் ஆன்மாவிலே இது வலுகொண்டதாக மாறி நம்மை அவர்கள் உற்று பார்த்தால், நம்மை பார்த்து அவர்கள் சுவாசித்தார்கள் என்றால் அவர்களுக்குள் விளைந்த பெரிதொரு உணர்வின் இயக்கம் நம்மிடம் அதுபோன்று தீமையான உணர்வின் சொல்லுகளையோ செயல்களையோ அது சாதாரணமாக அந்த பேச்சு, அந்த இயக்கம் வராதபடி நாம் எடுத்த அந்த உயர்ந்த உணர்வு காக்கக்கூடிய சக்தியாக வரும். எப்படி வான்மையை ஒரு பறவையை வீழ்த்திய பின் இரண்டாவது பறவையை அவன் வீழ்த்த அதை தாக்க முயற்சித்தால் அதனுடைய பாச உணர்வு அவனை பற்றி எதிரியாக கருதாது. அவன் தன்னை வீழ்த்தி விடுவான் என்ற எண்ணமே இல்லாது தான் எடுத்துக்கொண்ட பாச உணர்வை வலுகொண்டதாக அந்த வீரியமான நிலைகள் தன் கூட வந்த பறவையின்பால் நினைவை செலுத்தி அது எப்படி பாய்ச்சியதோ இதை போன்று நாம் இந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எத்தகைய எதிர்மறையான உணர்வுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நமது குரு காட்டிய அருள்களில் இந்த குரு உணர்வோடு அந்த குரு மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய
பாசம், அருள் வழியிலே பாசம், அந்த குருவின் பாச உணர்வு கொண்டு நாம் எதிர்நிலைகளை சந்திக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை அடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்மை அதிர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம்மை வேதனைப்பட செய்யக்கூடிய சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்நிலையான உணர்வுகளை குருவின் உணர்வு கொண்டு, அந்த பாச உணர்வு கொண்டு நாம் அரவணைத்து அதை எதிர்மறையாக நமக்குள் இயக்க, அந்த இயக்க சக்திக்கு நம்மை அந்த உணர்வு நம்மை சுழற்றி அதன் வழியில் இழுத்து செல்ல விடாதபடி இதை போன்று நாம் ஒரு பாதுகாப்பாக, ஒரு பயிற்சியாக, ஒரு பழக்கமாக, ஒரு புரோகிராமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அங்குஷ்ட பாசவா என்று விநாயகருக்கு எத்தகைய விஷயத்தையும், அதாவது மிக மிக வலுகொண்டதாக இருந்தால் ஒரு சிறு ஆயுதத்தால் அந்த யானையையும் அடக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டு. என்றால் தீமையினுடைய வலிமை அதிகம்தான், வேதனையாக இருந்தாலும் வலிமை அதிகம்தான். ஆனால் அத்தகைய வலிமையையும் அடக்கக்கூடிய, மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நம்முடைய 6வது அறிவுக்கு உண்டு. அந்த 6வது அறிவைத்தான் நாம் இந்த ஆத்ம சுத்தி என்று சொல்லுகிறேன். அந்த 6வது அறிவின் துணை கொண்டுதான் மகரிஷிகள் பால் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். மகரிஷிகளோடு நம் நினைவுகளை செலுத்த வேண்டும். அதற்குத்தான் இந்த இரவு நேர, அதாவது அன்றாட ஒரு கடையிலேயோ மற்ற நிலைகளையோ அவர்கள் கணக்கு வழக்குகளை பார்த்து இந்த கணக்குகளை நேர்படுத்தி சரிப்படுத்துவது போன்று நாம் இந்த இரவு நேரம் தூங்கும் முன் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை எடுத்து நாம் எங்கே, எந்த இடத்திலே நம்முடைய உணர்வுகளை இழந்தோம் என்று அதை சரி செய்ய வேண்டும். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், யார் தீமை செய்கின்றார்கள், ஏன் செய்கின்றார்கள், அந்த தீமையினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று தீமைகளின்பால் நம்முடைய நினைவுகளை செலுத்தக்கூடாது. மற்றவருடைய குணாதிசயங்கள் பால் அவர் யார், அவர் ஏன் இப்படி செய்கின்றார், அவருக்கு யார் உதவி செய்வது, எதனால் இப்படி செய்கிறார் என்று தீமையின்பால் நாம் எண்ணங்களை, அந்த தேடுதல் இருக்கக்கூடாது. அழுக்கு தண்ணீரில் நன்னீரை ஊற்றுவது போன்று மகரிஷிகளின் அருள்சக்திகளை நாம் பெறுவதாகவே இருக்க வேண்டும். அந்த மகரிஷியின் அருள்சக்திகளை நமக்குள் பெற்று நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகளை புனிதப்படுத்தி இந்த மகரிஷி உணர்வுகளை எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடியதாக இந்த பயிற்சி அமைதல் வேண்டும். ஆகவே நாம் இப்பொழுது ஒரு 2 நிமிடம், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையரோ, உடன் பிறந்தவர்களோ, நண்பர்களோ, தொழில் செய்யும் இடத்திலோ அல்லது ரோட்டிலோ, பஸ்ஸிலோ, மற்ற வாகனங்களிலோ, மற்ற எந்த இடத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து, குரு காட்டிய அருள்வழியிலே இந்த ஈசன் வீட்டிற்குரிய ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த அருள் மகரிஷிகளின் அருள் சக்தி படர வேண்டும். என் பார்வை அவர்கள் அனைவரையும் புனிதப்படுத்த வேண்டும். என் பார்வையால் அவர்கள் மகரிஷியின் அருள் சக்தி பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அந்த மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இப்பொழுது ஒரு 2 நிமிடம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்த, பார்த்த, கேட்ட, நுகர்ந்த, நம்மிடம் அதிகமாக அணுகி வருபவர்களை, பழகுபவர்களை, மற்றவருடைய உணர்வுகள் நமக்குள் அதிகமாக யாருடைய உணர்வுகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றோமோ அவர்கள் பால் நினைவை செலுத்தி மகரிஷியின் சக்தி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் அந்த உயிரை கடவுளாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து, ஆலயங்களில் எவ்வாறு அபிஷேகம், ஆராதனைகள் செய்வார்கள் அதை போன்று நாம் உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக நாம் ஒரு 2 நிமிடம் ஏங்கி தியானிப்போம். அந்த அருள் சக்திகள் அவருக்கு கிடைக்க நாம் பாய்ச்சுவோம்.
அவர் இப்பொழுது செய்ததை நாம் வலுவாக நினைவு கொண்டு வந்து அந்த குரு அருளை எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடியதாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஞானகுரு அவர்கள் இதற்கு ஒரு எளிதான ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கின்றார். ஈஸ்வர பற்றும் எனக்கு ஒரு உபாயம் இதிலே சொல்லியிருக்கின்றார். ஞானகுரு சொன்னது, என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன் என்று ஒரே வாக்கிலே முடித்து விடுகின்றார். என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன் என்றால் இதைத்தான் அங்கே முருகனை வெறும் ஒரு கம்பை கையிலே கொடுத்து இடுப்பிலே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டியிருப்பதாக காட்டியிருப்பார்கள். அதனுடைய அர்த்தமே, நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் எடுத்தால் அது சிவத்தனுசு தான். அதனால்தான் நமது ஞானகுருவும் என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன் என்று பார்க்கின்றார். ஆக சரியாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் நம்மை பார்க்கும் பொழுது குனிந்து நம்மை நிமிர்ந்து பார்க்கின்றார். அதாவது நிமிர்ந்து பார்க்கிறார் என்றால் நம்மை கடவுளாக பார்க்கின்றார், நம்மை உயர்வாக பார்க்கின்றார். ஆக அவர் எடுத்து வளர்த்துக் கொண்ட அந்த உயர்ந்த உணர்வு பெரிதொரு மனிதன் தன்னை பற்றி, அதாவது தன்னை பற்றி, நம் சாமியை பற்றியோ மற்ற நிலைகளை பற்றியோ குறையாகவோ தவறாகவோ குற்றமாகவோ எண்ணினாலும் அதை அவர் எண்ணி பார்ப்பதில்லை. அவர்களை உயர்வாக நினைத்து அந்த உயர்ந்த சக்தி அவருக்கு கிடைக்க வேண்டும், மகரிஷி சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது பெரிதொரு மனிதனுடைய உணர்வுகள் எதையும் அவர் கவர்வதில்லை, நுகர்வதில்லை. ஆக உயர்ந்தோரின் உணர்வுகளை எடுத்து தான் பார்க்கும் அனைவரையும் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன் என்று இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுப்பதில்லை, சிவ தனுசு என்று அதை விடுத்துவிட்டு விஷ்ணு தனுசாக என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லினார். ஈஸ்வர பற்றி என்னிடம் சொன்னது, மனிதர்களிடம் நீ பழகப்படும் பொழுது எந்த அளவுக்கு நீ குனிந்து பணிந்து அவர்களுக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு நீ குனிந்து பணிந்து நீ எண்ணுகின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்மறையான உணர்வுகள் அவர்களிடமிருந்து உன்னை தாக்காது. ஆனால் மகரிஷிகளின்பாலோ ஞானிகளின்பாலோ உன் நினைவை செலுத்தப்படும் பொழுது அது நன்றாக நிமிர்ந்து நின்று வலுவாக கூர்மையாக உற்று பார்த்து அவருடைய சக்திகளை நீ நுகர வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே ஞானகுரு நமக்கு உணர்த்தியது போன்று அவர் எப்படி எல்லோரையும் உயர்த்தி பார்த்தாரோ மகரிஷின் அலசக்தி, ஏனென்றால் மகரிஷின் அலசக்தி பெற வேண்டும் என்று யார்பால் நம் நினைவை செலுத்துகின்றோமோ அவருடைய உணர்வு நமக்குள் வராது என்று குருநாதர் இது உபதேசத்தில் வாக்காகவும் கொடுத்திருக்கின்றார்கள். தபோன வெளியீட்டு புஸ்தகத்திலும் இது வெளிவந்துள்ளது. மகரிஷின் அலசக்தி பெற வேண்டும் என்று நாம் மானசீகமாக உள்ளபூர்வமாக நாம் சந்திக்கக்கூடிய யாரை நினைத்து இவ்வாறு செலுத்தினாலும் அவர்கள் மீது நமக்கு பகைமை வராது. அவர்கள் பகைமையாக எண்ணினாலும் நமக்குள் அந்த பகைமை வராது. அவருடைய உணர்வு நம்மை சிறிதளவு கூட இயக்காது, அவருடைய செயல்களும் நம்மை பாதிக்காது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆக ஞானகுரு நமக்கு கொடுத்த அந்த வாக்கையே இன்றைய இரவு முழுவதும் அது பயிற்சியாக எடுத்து அவர் எப்படி தன்னை தாழ்த்தி மற்றவர்கள் உயர்த்த வேண்டும் என்று, எல்லோருக்கும் அந்த மகேஷ் நற்சக்தி கிடைக்க வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் அறிஞானியாக வளர வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் நோய் நீக்கிடும் மனசக்தி பெற வேண்டும், என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வை அவர் எடுத்து தவமாக நமக்காக அவர் அந்த சக்திகளை குரு காட்டிய வழியிலே செயல்படுத்தி தன்னுடைய ஆன்மாவை மிக மிக சக்தி வாய்ந்ததாக பெரிதொரு உணர்வுகள் தன்னை இயக்காதபடி அருள் உணர்வை மற்றவர்கள் இயக்கும்படி அவர் செய்தாரோ அதையே நாம் இன்றைய இரவு நம் ஞான குருவோடு ஒன்றி மாமகர்ஷி ஈஸ்வராய குருவோடு ஒன்றி மகரிஷிகளின் உணர்வை வலுகொண்டு நாம் நுகர்வோம். அந்த மகரிஷிகளின் உணர்வுகள் நாம் பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம் ஞானகுரு எவ்வாறு மற்றவர்களை உயர்த்தி நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் அதே உணர்வு கொண்டு நாம் செயல்படுத்துவோம். குற்றம் குறைகளை நாம் எண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் ஞானகுரு சக்தி வாய்ந்தவர் தான், மற்றவர்களை அறியக்கூடியவர் தான். ஆக அவர் தன்னுடைய வாயினாலே அவருடைய குற்றங்களையோ குறைகளையோ அவர் என்னை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அல்லது இந்த அருள் வழியிலே மற்றவர்களை அழைத்து செல்லக்கூடிய நிலைகளுக்கு எத்தனை பேர் இடையூறாக வருகின்றார்கள். அப்படி வந்தாலும் அதையெல்லாம் நாம் எண்ணுவதில்லை.
அவர்களை உயர்த்தித்தான் பார்க்கின்றேன். அவர்களை அறியாது இயக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வோடு தான் பார்க்கின்றேன் என்று அவர் எப்படி அந்த தன்னை தாழ்த்தி மற்றவர்கள் உயர்த்துகிறேன் என்று சொன்னாரோ அந்த உணர்வை, அந்த சக்தியை இன்றைய ஆத்மசக்தி பயிற்சியினுடைய குருவினுடைய அருள் வாக்காக எடுத்து நாம் அதுபோன்று இந்த உயர்ந்த உணர்வுகளை நாமும் பெற்று இந்த உயர்ந்த உணர்வோடே நாம் அருள் வாழ்க்கை வாழ்வோம். குரு மற்றவர்களுக்கு பாய்ச்சியது போன்று நாமும் அருள் உணர்வுகளை பாய்ச்சுவோம். எல்லோரையும் அருள் வழியில் அந்த அருள் ஆனந்தம் பெறச் செய்வோம். மற்றவர்கள் அருள் ஆனந்தம் பெறப்படும் பொழுது, எந்த தீமையும் நம்மை சாடாத நிலை வரப்படும் பொழுது நமது ஆன்மா என்றுமே மகரிஷியின் உணர்வோடு பரிசுத்தமாக பேரருள் பேரொழியாக பிரகாசிக்கும். அது குரு கொடுத்த வாக்கை நாம் நம் மனதிலே ஆழமாக பதிவு செய்து அந்த உணர்வோடு எல்லோருக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைய ஆத்மசக்தி பயிற்சியை நிறைவு செய்வோம். ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி, எல்லா மகரிஷிகளின்பால் நினைவை செலுத்தி, அந்த மகரிஷின் அருள் உணர்வுகள் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லோரையும் உயர்த்தக்கூடிய சக்தி அவர்கள் எப்படி அந்த உயர்ந்த தெய்வீக பண்போடு பேரன்போடு அவர்கள் செயல்படுத்தி யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, யாருடைய உணர்வுகளும் தங்களுக்குள் இயக்காது, பேரானந்த பெருமகிழ்ச்சியாக ஏகாந்த உணர்வுகள் பெற்று அவர்கள் இந்த வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே என்றுமே பேரானந்த நிலை பெற்று வாழ்ந்தார்களோ அந்த சக்தி இந்த ஆத்மசக்தி பயிற்சியில கலந்து கொண்ட எல்லா உயிராத்மாக்களும் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த பயிற்சியை நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம்